எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் இமையாளும் தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். தர்ம ஆதீனத்தினுடைய மாலை நேர சைவ சித்தாந்த 4 ஆண்டு பாடத்திட்ட அமைப்பில் முதலாம் ஆண்டில் முதல் அலகாக நமக்கு சைவ சமயம் ஏற்று போற்றும் பிரமாண நூல்களினுடைய அறிமுகத்தை பார்த்து வருகிறோம். அதிலே வைதீக சமயங்கள் எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஆதார நூலாக இருக்கக்கூடிய வேதங்களை பின்பற்றுவதுதான் வைதீக தர்மம் என்றே சொல்வதனால் 4 வேதங்களை குறித்தும் அதனுடைய பாகங்கள், ஒவ்வொன்றிலும் பேசப்படும் விஷயங்கள், அது இருக்கக்கூடிய அமைப்பு, அதைத் தொடர்ந்து வேதத்தினுடைய முடிவாக சொல்லப்படும் ஞானகாண்டமாகிற உபனிஷத்துகள், அதைத் தொடர்ந்து இதிகாச புராணங்கள் வரையிலுமாய் பிரமாண நூல்களை குறித்து, இது பொது பிரமாணங்களாக இருக்கக்கூடிய நூல்கள் என்றும் இதை சார்ந்து பல்வேறு சமயங்கள் தோன்றி இருக்கின்றன, பல சமய பிரிவுகளுக்கும் இது ஏற்புடைய நூலாக இருக்கக்கூடிய அமைப்பை எல்லாம் பற்றி சிந்தித்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து சைவ சித்தாந்த மரபினுடைய தனித்துவமான பிரமாண நூலாக எதை சார்ந்து இந்த சைவ சித்தாந்த மரபு அமைகிறதோ அது ஆகமங்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் இறைவனே திருவாய் மலர்ந்தருளிய சிறப்போடு சைவ சமயத்தினுடைய அடிப்படை கூறுகளிலிருந்து தொடங்கி உயிர்கள் படிப்படியாய் பக்குவம் அடைந்து நிறைவிலே சிவமாந்தன்மை எய்தி சிவபெருமானுடைய திருவடிகளை அடைந்து அது இன்புறும் வரையிலுமான பாதையை நமக்கு வகுத்து தந்து சிறப்பாக நம்மை வழிகாட்டும் நூல்களாக இருக்கக்கூடிய சித்தாந்த சமயத்தினுடைய தனித்துவமான பிரமாண நூல்களாகிற ஆகமங்களை பற்றிய ஒரு அறிமுக உரையும் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இந்த ஆகமங்களால் அறிவிக்கப்படும் பெருமானுடைய பெருமையை தமிழ் மொழியிலே சமயக்குறவர்கள் என்று அழைக்கப்படும் 4 பெருமக்களும் அவர்களை தொடர்ந்து இன்னும் ஏனைய திருமுறை பாடிய ஆச்சாரியர்களுமாய் 27 ஆச்சாரியர்கள் பாடிய தொகுப்புகளாய் விளங்கக்கூடிய 12 திருமுறைகள் குறித்தும், அப்படி அவர்கள் பாடிக் கொடுத்த அந்த திருமுறைகளிலே பேசப்பட்டிருக்கும் முப்பொருள் உண்மையை சாத்திரங்களாக பெருக்கி மெய்கண்டார் சந்தானம் என்று கொண்டாடக்கூடிய ஸ்ரீமத் மெய்கண்டதேவநாயனார் வழியிலே வரக்கூடிய ஞான மரபு, ஞான பரம்பரையிலே வந்த ஆச்சாரியர்கள் 4 பாடிக் கொடுத்த சந்தான ஆச்சாரியர்கள் 4 பணித்தருளியதும், அவர்களுக்கு முந்தையதாய் ஒரு 2 நூல்களும் என்று தொகுத்து 14 சாத்திரங்களாக கூறப்பட்டிருக்கக்கூடிய நூல்கள். இந்த 2ஐயும் பற்றிய ஒரு அறிமுக உரையை இன்றைய வகுப்பிலே பார்க்கலாம். சைவ சமயத்தினுடைய தொன்மை அது வேத காலத்திலிருந்தே நமக்கு சைவ சமயத்தை குறித்தும் சைவ சமய கோட்பாடுகள் குறித்த வழக்குகளும் பேசப்பட்டு வருவதனாலேயும் தொல்லியல் முதலிய துறைகள் சார்ந்து பல தளங்களிலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆய்வுகள் சைவ சமயத்தின் மேன்மையை, சிவ வழிபாட்டின் தொன்மையை பறைசாற்றி வருகிறது. அப்படியான இறைவனுடைய பெருமையை ஓதி மகிழ்வது அடியார்களுடைய கடமையாக சொல்லப்படுகிறது. பெருமானுடைய சிறப்புகளை சொல்லி துதிப்பது, அவருடைய நாமங்களை சொல்லி துதிப்பது, அவருடைய குணங்களை பறைசாற்றுவது, அவர் நமக்காக செய்த திருவிளையாடல்களை நினைப்பது, இவைகளெல்லாம் நமக்கு கடமைகளாகவே ஆக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விதத்தில் ஆச்சாரியர்களும் ஞானசம்பந்த பிள்ளையார் தொடக்கமாக, அவருக்கு முன்பாகவே தோன்றியருடைய காரைக்கால் அம்மையார் தொடக்கமாக இறைவனை, அவருடைய குணநலன்களை, திருநாமங்களை, அவர் நிகழ்த்தியருடைய அற்புதங்களை, திருவிளையாடல்களை தமிழால் பாடும் தொன்மை மரபு இங்கே இருந்து வர பார்க்கிறோம். அந்த விதத்திலே சங்க இலக்கிய நூல்களிலே கூட இறைவனுடைய திருவிளையாடல்கள், அவருடைய லீலா வினோதங்கள், பெருமான் புரிந்தருடைய அற்புதங்கள் இவற்றையெல்லாம் பேசியிருக்கிறார்கள். அந்த விதத்தில் சிவபெருமான் முப்புறங்களை எரித்ததும், கங்கையை தன்னுடைய தலையிலே கட்டி நிறுத்தியதும், தட்சிணாமூர்த்தமாக தெற்கு நோக்கி எழுந்துள்ளக்கூடிய ஞான வடிவனாக கல்லாடவரத்தின் அடியிலே வச்சிருக்கக்கூடிய சிறப்பையும், உமாதேவியாரை இடது பாகத்தில் சுமந்த சிறப்பையும், ஜடாபாரத்திலே சந்திரன், கங்கை முதலியவற்றை தரித்திருக்கக்கூடிய சிறப்புகள் என்று இவற்றையெல்லாம் தமிழ்ச்சங்க இலக்கிய நூல்கள் கூட பாடும் அளவிலே பார்க்கிறோம். இறைவன் முதுகாட்டில் ஆடக்கூடிய சிறப்பையும், அம்மையோடு பெருமான் செய்யக்கூடிய லீலைகள் இவற்றையெல்லாம் கூட குறித்து வருவதால் தொன்மை காலமே இறைவனை போற்றி துதிக்கக்கூடிய அந்த மரபு இங்கே வழக்கில் இருந்ததை பார்க்க முடிகிறது. அது தமிழ் வடமொழி 2 நூல்களிலும் பறக்க பேசப்படுவதை பார்க்கிறோம். வேதங்கள் ஒரு விதத்தில் அப்படி இறைவனுடைய பெருமையை பறைசாற்றுவதாகத்தான் இருக்கின்றன. பெரும்பான்மை பகுதிகள் வேதங்கள் இறைவனுடைய பெருமைகளை, அவருடைய பல்வேறு நாமங்களை எல்லாம் கொண்டாடும் சிறப்புடையதாகவே இருக்கின்றன. அவருடைய குணங்களை கொண்டாடுகின்றன, அவர் ஆற்றியருளிய அரும்பெரும் செயல்களை, அவருடைய திறத்தை எல்லாம் கொண்டாடுகின்றன. அந்த வரிசையில் வடமொழியோடு சேர பெருமை பெற்றதாய் பேசப்படும் தமிழ் மொழியிலும் கூட சங்க இலக்கிய நூல்களிலே இறைவனுடைய பெருமைகள் பேசப்பட்டிருந்தாலும் இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட அடியார் பெருமக்கள் பாடிய பெருமை என்பது திருமுறைகளையே சாரும். திருமுறைகள் என்று சொல்லப்படுவது இப்படி இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட அடியார்கள் அவ்வக்காலங்களிலே அவர்களுக்கு வாய்க்கப் பெற்ற அனுபவங்களை எல்லாம்
அனுபவங்களை எல்லாம் தமிழ் மொழியிலே பாடிக் கொடுத்த சிறப்பு. அப்படி பாடிய அந்த அமைப்பைத்தான் நாம் திருமுறைகள் என்று சொல்லுகிறோம். அது 12ஆக தொகுக்கப்படுகின்றது. ஞானசம்பந்த பிள்ளையார் காலத்திலிருந்து பாடியதாக அறியப்படக்கூடிய அந்த அமைப்பு. ஞானசம்பந்தரை நமக்கு பதிகப் பெருவழி அமைத்து கொடுத்தவர் என்று நாம் கொண்டாடுவோம். பெருவழி என்பது நாம் சௌகரியமாக பிரயாணம் செய்வதற்கான ஒரு மார்க்கம். அதுவரையில் அப்படி ஒரு அமைப்பு நமக்கு இல்லாமல் இருந்தது. ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு வசதியாக சாலை அமைத்து அந்த பிரயாணம் எளிமையாக இருப்பதற்கு தகுதியாக ஒரு வண்டியெல்லாம் ஏற்பாடு செய்து நடுவிலே தங்கி இளைப்பாறுவதற்கான வசதிகள் எல்லாம் செய்து இப்படி இருக்கக்கூடியது. மற்றொன்று மோட்சத்திற்கே செல்லக்கூடிய வழி. இப்படியாக இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை நமக்கு அமைத்து கொடுத்தவர் ஞானசம்பந்த பிள்ளையார். அவர்தான் முதலில் தோடுடைய செவியன் என்றெடுத்து பதிகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே, பதி என்று சொல்வது 10 என்ற எண்ணிக்கையை குறிப்பது. ஒரு பதிகம் என்று சொன்னால் 10 பாடல்களின் தொகுப்பு. அப்படி 10 பாடல்களை தொகுத்து பாடக்கூடிய சிறப்பை ஞானசம்பந்த பெருமானார் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். அப்படியான அந்த பதிக பெருவழி என்று கொண்டாடக்கூடிய மரபிலே வைத்து பாடும் சிறப்பு தேவார திருமுறைகளுக்கு இருக்க பார்க்கிறோம். சம்பந்தருக்கும் முன்பாகவே அதை அம்மையார் பாடி அருளி இருக்கிறாள். நமக்கு அம்மையார் பாடி அருளியதாக அற்புத திருவந்தாதி தொடக்கமாய் இரட்டை மணிமாலை, மூத்த திருப்பதிகங்கள் எல்லாம் கிடைக்கப் பெறுகின்றன. அந்த விதத்தில் திருப்பதிகங்களாக வைத்து பாடிய சிறப்பு ஞானசம்பந்த பிள்ளையார் காலத்திலிருந்தே தொடங்கி விடுகிறது. இப்படி அவர் அம்மையார் காலத்திலிருந்தே தொடங்கிவிட அம்மையார் அமைத்து கொடுத்த அந்த பாதையிலேயே சம்பந்த பிள்ளையார் அவரை ஓடு சேர்த்து அப்பரடிகள், இருவரையும் தொடர்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவர்களை அடுத்து மாணிக்கவாசகர் என்று இப்படி 4 பெருமக்களும் நடந்தருளினார்கள். இவர்கள் பாடியருளிய ஞான பனுவல்களைத்தான் நாம் தேவாரங்கள் என்றும், மாணிக்கவாசகருடைய பனுவல்களை திருவாசகம் என்றும், ஏனைய ஆச்சாரியர்கள் அவ்வக்காலங்களிலே பாடியதையெல்லாம் தொகுத்தருளி 12 திருமுறைகளாக பெருக்குகிறோம். அப்படியான அந்த திருமுறைகளினுடைய அமைப்பு நமக்கு சமயச் சூழலுக்கு காலத்திற்கு ஏற்றார் போல அமைந்திருப்பதோடு வரலாற்று பார்வையோடும் மிக முக்கியமான ஆவணங்களாக நமக்கு கிடைக்கின்றன. 7ஆம் நூற்றாண்டு ஞானசம்பந்த பெருமானும் அப்பரடிகளும் இந்த உலகிலே வாழ்ந்தருளிய காலம் என்று துணிகிறோம். 600களிலே சுவாமிகள் இருவரும் எழுந்தருளியிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் வாழ்ந்தருளிய காலத்தில், அதாவது 7ஆம் நூற்றாண்டு தமிழகம் எப்படி இருந்தது என்பதற்கு சான்றாகவே அந்த பாடல்கள் எல்லாம் அமைந்திருக்க பார்க்கிறோம். அந்த பதிகங்களை எடுத்து பார்த்தாலே அந்த 7ஆம் நூற்றாண்டு தமிழக அமைப்பு எவ்வாறாக இருந்தது, அப்போது புழக்கத்தில் இருந்து வந்த வழக்கங்கள் என்ன, பேச்சு சொற்கள் என்ன, சொற்றொடர்கள் என்ன, இப்படி பல்வேறு தரவுகள் உள்ளடக்கியதாக இந்த பனுவல்கள் இருக்க பார்க்கிறோம். அந்த விதத்தில் இது ஒரு வரலாற்று ஆவணமாகவும் நாம் கொள்ள தட்டில்லை. சமய சமூக அமைப்பு, அரசியல், அரசர்கள், இப்படி பல்வேறு தரவுகள் அதிலே தொகுக்கப்பட்டிருப்பதாலே அந்த காலச்சூழலை ஆவணப்படுத்திய சிறப்பு இந்த பனுவல்களுக்கு, இந்த பதிகங்களுக்கு கிடைக்கும். அதனால் சமய கோட்பாடு அதை சார்ந்தவர்களுக்கு இவை தெய்வத் தமிழ் நன்னூல்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. சமயச்சார்பு இல்லாதவர்களும் கூட ஓதி இதன் மூலமாக வரலாற்று தரவுகளும் சமூக சமுதாய அமைப்பு எப்படி இருந்தது என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளும் அளவிலே இது ஒரு வரலாற்று பெட்டகமாகவே தேவார பதிகங்கள் அமைந்திருக்க பார்க்கிறோம். அந்த விதத்தில் இந்த நூல்கள், இதனுடைய தொகுப்பு வரலாற்றை முதலிலே பார்த்து விடலாம். முதலில் இந்த 12 திருமுறைகளிலே இருக்கக்கூடிய பாடல் தொகுப்பில் முன்னல் காலத்தால் முந்தையதாக கருதப்படுவது காரைக்கால் அம்மையாரினுடைய ஞான பனுவல்கள். அவற்றையெல்லாம் அம்மையார் பாடியருடைய காலம் என்பது 4-5ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் என்று ஒருவாறு சில காரணங்களால் யூகிக்கப்படுகிறது. அந்த அளவில் முதலில் பதிகங்களிலே திருமுறைகளில் அமைந்திருக்கக்கூடிய பாடல்களை முதலில் பாடி கொடுத்தது அம்மையார் தான். அம்மையாருக்கு அடுத்து காலவரிசையில் நமக்கு 4 பெருமக்கள், நாம் சொல்லக்கூடிய அதே காலவரிசையிலே ஞானசம்பந்த பெருமானார், அப்பரடிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மணிவாசகருமாய் இந்த 4. இவர்களை அடுத்து 9ஆம் திருமுறை என்ற ஒரு திருமுறை தொகுப்பு, அதிலே 9 ஆச்சாரியர்கள் பாடியருளிய நூல்கள். அதை அடுத்து 10ஆம் திருமுறையாக திருமந்திரம், அதை அடுத்து 11ஆம் திருமுறையிலே 11 ஆசிரியர்களும் 12ஆவதாக இறைவனே பாடியருளியதாக, இப்படி 12 பேர்கள் பாடியருளிய பாடல்கள். நிறைவாக சைவ சமயத்தின் தலைமையாக கொள்ளும் அளவிலே இந்த ஆச்சாரியர்கள் பெருமையை கொண்டாடிய செக்கிழார் பெருமான் பாடியருளிய திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்டர் கதை, அது 12ஆம் திருமுறையாக. இந்த பாடல்கள் வெவ்வேறு காலங்களிலே பாடப்பட்டது. 12ங்கிற இந்த தொகுப்பு எங்கிருந்து வந்தது என்பதை எடுத்து பார்த்தால் இதற்கு திருமுறை கண்ட புராணம் என்ற ஒரு புராணம் நமக்கு உசாத்துணையாக அமைகிறது. இந்த புராணம் உமாபதி சிவாச்சாரியார் பாடியதாக சொல்லப்படுகிறது. ஆயினும் அதிலே பயின்று வரக்கூடிய சொற்களினுடைய அமைப்பை எல்லாம் வைத்து வரலாற்று ஆசிரியர்களுக்கு இதில் சில மாற்று கருத்துக்கள் உண்டு, அது ஒரு பக்கத்தில். ஆனால் அந்த திருமுறை கண்ட புராணம் நமக்கு சில முக்கிய தரவுகளை தருகிறது. ஒன்று, ராஜராஜனாக அறியப்படும் சோழ மன்னன், அவருடைய காலத்தில் வாழ்ந்தருளிய
அருளாளர் நம்பியாண்டார் நம்பிகள். தில்லையை அடுத்திருக்கக்கூடிய திருநாரையூர் என்ற பாடல் பெற்ற தலம். அந்த திருத்தலத்திலே பொல்லாப்பிள்ளையார் என்ற திருநாமத்தோடு கூடிய விநாயகப் பெருமானாலே தடுத்தாட்கொள்ளப்பட்டவர். மிகவும் சின்ன வயதிலேயே, சிறிய வயதிலேயே அந்த விநாயகப் பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு ஞானபூர்த்தி எய்தி இருந்தவர். அவரை கொண்டு இறைவன் சில அற்புதங்களை நிகழ்த்தி மாமன்னர் ராஜராஜரை கொண்டு இது தொகுக்கப்பட்டது என்று பிரபலமாக ஒரு செய்தியும் வழங்கப்படுகிறது. அப்படி பார்த்தால் ராஜராஜர் காலத்திற்கு முந்தையதாக இந்த திருமுறைகள் என்ற ஒரு வழக்கமே இல்லையா என்பது ஒரு கேள்வியாகிறது. ராஜராஜருடைய காலம் 10ஆம் நூற்றாண்டு, மாணிக்கவாசகர் 9ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியை சேர்ந்தவர். இப்போது மாமன்னர் ராஜராஜருக்கு ஒரு 100-120 ஆண்டுகள் வரையிலும் திருமுறை பாடியவர்களே வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போது திருவாசகம் திருக்கோவையார் பாடப்பட்டது 9ஆம் நூற்றாண்டிலேன்னு வைத்துக்கொண்டால் மாமன்னர் ராஜராஜருக்கு ஒரு 100-150 ஆண்டுகள் முன்பாக வரை இது வருகிறது. பிறகு 10ஆம் நூற்றாண்டில் தான் நமக்கு 9-10ஆம் திருமுறைகளிலே பாடப்பட்ட அருளாளருடைய பாடல்கள் கிடைக்கப்பெறுகிறது. சேந்தனார், திருவாலி அமுதனார், இப்படி பலரும் கூட அவர்களெல்லாம் வாழ்ந்த காலமாக இந்த ராஜராஜருடைய காலத்தையே நாம் கொள்ளலாம். இன்னும் சொல்லப்போனால் ராஜராஜனுக்கு 2 தலைமுறைகளுக்கு முன்பாக வாழ்ந்தருடைய கண்டராதித்த சோழர் அவர் பாடியருடைய பாடல்கள் திருமுறையிலேயே தொகுக்கப்படுகின்றது. அப்போது 10-11ஆம் நூற்றாண்டு வரையிலும் பாடியது தான் பெரும்பான்மை 9-11ஆம் திருமுறை பாடல்களாக இருக்கின்றன. 12ஆம் நூற்றாண்டில் சேக்கிழார் பெருமானார் வாழ்ந்தருளியது அவருடைய காலத்தில் 2ஆம் குலோத்துங்க சோழர் காலத்திலே பாடியதுன்னு. அப்போது கிட்டத்தட்ட 4-5ஆம் நூற்றாண்டிலே பாடிய காரைக்கால் அம்மையார் காலத்திலிருந்து தொடங்கி 12ஆம் நூற்றாண்டு சேக்கிழார் பெருமான் காலம் வரையிலும் வாழ்ந்தருளிய அருளாளர்கள் பாடியதின் தொகுப்பு தான் இது. இப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5-700 ஆண்டுகள் வெவ்வேறு கால சூழல்களிலே, வெவ்வேறு தேசங்களிலே, தமிழகத்திலேயே வெவ்வேறு பகுதிகளிலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் சேர்த்து பாடியது 700 ஆண்டுகள் பாடப்பட்டது. 12 திருமுறையும் சேர்த்து எடுத்துக்கொண்டார். அத்தனை ஆண்டுகளாக பாடப்பட்டதனுடைய தொகுப்பு. இப்போ 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழர் காலம் இந்த 8 திருமுறைகளை தொகுத்ததாக கொள்ளப்படுகிறது. இன்னும் சிலர் 9, 10, 11ஆம் திருமுறை வரையிலுமே தொகுக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்வார்கள். 12ஆம் திருமுறை ராஜராஜர் காலத்துக்கு பிறகுத்தான் நடக்குது. அதனால் அப்போது அது 12ஆம் நூற்றாண்டில் நடந்திருக்கணும். ஆனால் 10ஆம் நூற்றாண்டிலே இந்த முதல் 11 திருமுறைகளும் தொகுக்கப்பட்டிருக்கலாம் என்று சில யூகங்கள் சொல்லப்படுகிறது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தரவுகளை வைத்து திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையாரால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட நம்பியாண்டார் நம்பிகள் என்ற அந்த அடியாருடைய பெருமையை அது உலகெல்லாம் பரவ மாமன்னர் ராஜராஜருக்கு ரொம்ப காலமாக இருந்த ஒரு எண்ணம், பல பகுதிகளிலும் இருக்கக்கூடிய திருமுறை பாடல்களை ஒன்று தொகுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். அதை இவரை கொண்டு நாம் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு தான் அவர் திருநாரையூருக்கு வந்து நம்பியாண்டார் நம்பிகளை வேண்டி கேட்டுக்கொள்ள நம்பியாண்டார் நம்பிகளுடைய துணையினாலே இது செய்யப்படுகிறது. ஒரு விஷயம் இங்கே புரிந்து கொள்ளணும். வரலாற்று தரவுகளாக பார்த்தாலும் கூட ராஜராஜர் காலத்திற்கு முன்பேயே பல தலங்களிலும் திருமுறைகள் பாடப்பட்டு வந்திருக்கின்றன. ஏன்னா கல்வெட்டுகளில் திருப்பதியம் விண்ணப்பம் செய்வார்கள் பற்றிய குறிப்புகள் வருகிறது. திருப்பழனம் பல தலங்களிலே ராஜராஜர் காலத்திற்கும் ஒரு நூற்றாண்டு முன்பாகவே திருப்பதிகங்கள் விண்ணப்பம் செய்யப்பட்டது, அல்ல ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருப்பதிகங்கள் விண்ணப்பம் செய்யப்பட்டு வந்ததை நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறார்கள். அதனால் அது ஏதோ மறைந்தே போய்விட்டது, வழக்கொழிந்து போய் மீண்டும் என்பதில்லை. ஆனால் ராஜராஜருடைய காலத்திலே அவர் ஏதோ ஒரு பெரிய முயற்சியை எடுத்துக்கொள்ளுகிறார். அடியனுடைய பார்வை இதிலே வெவ்வேறு பகுதிகளில் இது பாடல்களுடைய தொகுப்புன்னு எடுத்துக்கிட்டால் 1000 பாடல்கள். அதனாலே அது இவருடைய காலத்துக்கு ஒரு நூற்றாண்டு முன்னாடி வரைக்கும் பாடினது இருக்குது. அப்போ அந்த அடுத்த ஒரு நூற்றாண்டு இங்கே அரசியல் சூழலும் கூட அது வரையில் இருந்த பல்லவர்கள் எல்லாம் வீழ்ச்சிப்பட்டு போய் சோழ மன்னருடைய துவக்கம் இதெல்லாம் வருகிறது. அதனாலே ஒரு முயற்சியாக மேற்கொண்டு இந்த பாடல்களை எல்லாம் ஒரு சேர தொகுப்பதற்கான முயற்சி ராஜராஜர் எடுத்திருக்கலாம் என்று நம்புகிறேன். முழுக்க வழக்கொழிஞ்சு போய் இது அப்படியே திருப்பி மீட்டு கொண்டு வந்ததுங்கிறதை தாண்டி ஆங்காங்கே இருந்திருக்கணும், சிதறி இருந்திருக்கலாம். அதையெல்லாம் ஒன்றாக தொகுக்கக்கூடிய மாபெரும் பணியை இவர் செய்திருக்கணும். அந்தந்த ஊர் பதிகங்கள் ஒருவேளை அங்கங்கே வழக்கத்தில் இருந்திருக்கலாம். அப்படி இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா தொகுக்கணும்னா அந்த காலத்திலே நமக்கு அவ்வளோ தூரத்திற்கு தொலைத்தொடர்பு எல்லாம் இல்லாத ஒரு காலத்திலே அரசருடைய ஆணையாக வைத்து எந்தெந்த தேசத்தில் யார் யார்கிட்ட திருமுறைகள் எது இருக்கோ அத்தனையும் சிதம்பரத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறது, தில்லையிலே கொண்டு வந்து சேர்க்கணும், அது தொகுக்கப்படணும், பிரதி எடுக்கணும், அது அந்தந்த ஊர்களுக்கு அதனுடைய பெரும்பகுதி வழங்கப்படணும், அதை பயிற்றுவித்து ஓதுவாமூர்த்திகள் பல தலங்களையும் பணியில் அமர்த்தப்படணும். இதெல்லாம் ஒரு அமைப்பு போல ஏற்பட்டிருக்கலாம் என்று யூகிக்க முடிகிறது. எப்படி பார்த்தாலும் 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜருடைய காலத்திலே மிகப்பெரிய அளவிலே இது ஒரு பணியாக செய்யப்பட்டு அது தொகுக்கப்பட்டு நம்பியாண்டார் நம்பிகளாலேயே இது தொகுக்கப்பட்டு, நம்பியாண்டார் நம்பிகள் சர்வநிச்சயமாக வரலாற்று கதாபாத்திரம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவர் பாடியருடைய நூல்களே பிரபந்தங்களே நமக்கு 11ஆம் திருமுறையில் சேர்க்கப்படுகிறது. திருத்தொண்டர் திருவந்தாதி, சம்பந்த பிள்ளையார் இடத்திலே அவர் கொண்டிருந்த காதல்
பக்தி, அது சம்பந்தரை பற்றியே அவர் பாடிய பல பிரபந்தங்களின் மூலமாக வெளிப்படுகிறது. அதையெல்லாம் தொகுத்து 11ஆம் திருமுறையிலே சேர்க்கிறார்கள். திருமுருகாற்றுப்படை சங்க காலத்திலே நக்கீரத்தேவ நாயனார் முருகப்பெருமானை முன்னிட்டு பாடிய நூல், அதையும் 11ஆம் திருமுறையிலே சேர்க்கிறார்கள். இப்படி பல காலங்களிலும் வாழ்ந்த பாடல்களை எல்லாம் நாம் அதிலே தொகுக்கிறோம். அப்படி பார்த்தோம்னா இந்த 12 திருமுறைகளில் திருமுருகாற்றுப்படை ரொம்ப தொன்மையான நூல். சங்ககால நூல்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி பார்த்தாலும் ஒரு 4ஆம் நூற்றாண்டு நூலாக அதை கொள்ளப்படுகிறது. அதனால் அவ்வளவு தொன்மையான நூல்களும் வருது. இப்போ இவ்வளவு நூற்றாண்டுகள் தொடர்ந்து பாடப்பட்டதனுடைய தொகுப்பு, இந்த தொகுக்கக்கூடிய பணி 10லிருந்து 12ஆம் நூற்றாண்டிற்குள் நடந்திருக்கணும். அது பலரும் முயன்று அதை செம்மைப்படுத்தி ஒரு வடிவம் கொடுத்திருக்கணும்னு தான் அதை எடுத்துக்கொள்ள முடிகிறது. அந்த 11 நூல்களையும் வரிசை கிரமத்தில் நாம் எடுத்து பார்த்தால் முதல்ல நமக்கு அது ஞானசம்பந்த பிள்ளையாரிடத்தே இருந்தே தான் தொடங்குகிறது. அது தனியே நான் சொல்ல வேண்டியதே இல்லை. கௌண்டின்ய கோத்திரத்திலே சீர்காழி திருத்தலத்தில் தோன்றியருளிய பெருமானார் அவருடைய நூலாகத்தான் நமக்கு முதல்ல இது கிடைக்கவே பெறுகிறது. அவர் பாடியருளிய பாடல்களைத்தான் நமக்கு வெவ்வேறாக தொகுக்கிறார்கள். அது 3 திருமுறைகளாக தொகுக்கப்படுகிறது. சில 100 பதிகங்கள் அதிலே இருக்க பார்க்கிறோம். ஒரு பதிகத்திற்கு தோராயமாக 10-11 பாடல்கள்னு வைத்து கொண்டாலும் கூட சில 100 பதிகங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ அத்தனை ஆயிரம் பாடல்களினுடைய தொகுப்பு ஞானசம்பந்தருடையது. மற்றொன்று இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சில குறிப்புகள் தருவதிலிருந்தும், நம்பியாண்டார் நம்பிகளே கொடுக்கக்கூடிய சில குறிப்புகள், உமாபதி சிவாச்சாரியர் கொடுக்கக்கூடிய குறிப்புகள்லாம் வச்சு பார்க்கும்போது பல ஆயிரம் பாடல்கள் இவர்கள் பாடியதாக கொள்ளப்படுகிறது. 49,000 பாடல்கள்லாம் பாடியதாக தொகுப்புகள் சொல்லப்படுகிறது. ஆனால் அத்தனை பாடல்கள் நமக்கு கிடைக்கல. மற்றொன்று, தில்லையிலே இந்த பதிகங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருந்த இடத்திலிருந்தே பெறப்பட்ட போதும் கூட அதிலேயுமே கூட பல சுவடிகள் செல்லரித்து போயிருந்ததென்றும் கரையான் கொண்டதென்றும், அதனால் அப்போது மன்னர் வருந்திய போது இறைவனே திருவாக்காக காலத்திற்கு பொருந்தி வந்ததெல்லாம் நமக்கு தந்திருக்கிறோம் என்று இறைவனே திருவாக்கு மலர்ந்தருடையதாக பார்க்கிறோம். அதனால தான் சில பதிகங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா முழுக்க 10 பாட்டும் இருக்காது. நடுவில் ஒரு 3 பாட்டு விட்டு போயிருக்கும். ஏதான ஒரு பாட்டில் 2.5 வரி தான் இருக்கும், மீதி கிடைக்கல. அவ்வளவுதான். அது அப்படியே தான் நாம் எடுத்துக்கொண்டு செல்கிறோம். அந்த விதத்தில் சில பாடல்கள் நமக்கு கிடைக்காத பதிகங்களே இருப்பதினால் அதெல்லாம் கரையான் அரைத்தது என்றெடுத்து அதை தள்ளி மீதி இருக்கிற பாடல்களை தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த விதத்தில் ஞானசம்பந்தருடையது முதல் 3 திருமுறைகள். அதற்கு திருக்கடைக்காப்பு என்று ஒரு சிறப்பு பெயர் சாற்றப்படுகிறது. திருக்கடைக்காப்புன்னு அதற்கு ஒரு சிறப்பு பெயர் சாற்றுகிறார்கள். காரணம், கடைக்காப்புன்னு சொல்வது நிறைவாக சொல்லக்கூடிய ஒரு காப்பு செய்யுள். கடைனா இறுதி. பதிகத்தினுடைய முடிவிலே இறுதியிலே ஒரு காப்பு செய்யுளை பாடித் தருவார் சுவாமிகள். அந்த காப்பு செய்யுள்ளே அந்த பதிகம் நமக்கு வழங்கக்கூடிய சிறப்பு என்ன, பொருளோடு கூடி இசையோடு கூடி அந்த பதிகத்தை நாம் இறைவன் திருமுன்னே விண்ணப்பம் செய்தால் இன்ன நற்பலன்களை பெறலாம் என்று சுவாமிகள் ஒவ்வொரு பதிகத்தின் நிறைவிலேயும் பாடி கொடுத்திருப்பார். அதைத்தான் நமக்கு கடைக்காப்பு என்று சொல்லி இதை சுந்தரரும் செய்திருக்கிறார். ஆயினும் ஞானசம்பந்தர் இதை கிரமமாக ஒவ்வொரு பதிகத்திற்கும் சொல்லியிருப்பதாலே அதை கடைக்காப்பு என்று சம்பந்தருடைய பதிகங்களை தனியே ஒரு திருநாமமிட்டு அழைக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அந்த விதத்தில் முதல் 3 திருமுறைகள் திருக்கடைக்காப்பு என்று சொல்லப்படும். அப்படி அவர் பாடுவதற்கு தூண்டிய நிகழ்ச்சி ஜெகத்பிரசித்தம். சீர்காழி திருத்தலத்திலே சுவாமிகள் 3 வயது நிரம்பியிருந்த குழந்தையாய் தம்முடைய தந்தையார் சிவபாத ஹிருதயர் அவர் குளத்திற்கு ஸ்நானம் செய்ய எழுந்தருளிய போது தானும் வருவதாக அந்த இடத்திலே தெரிவிக்க குழந்தையும் அழைத்து கொண்டு அவர் சென்று குளக்கரையிலே குழந்தையை இருத்தி தாம் போய் அகமர்ஷனம் என்று சொல்லும் அடியில் உடல் முழுவதும் நனைந்து தீர்த்தமாட வேண்டிய நிலையிலே அவர் குளத்தின் ஆழத்திற்கு சென்று மூழ்கியிருந்த காலத்தில் தந்தையை காணாது இந்த குழந்தை அம்மே அப்பா என்று கரைய, இதை காரணமாக கொண்டு எம்பெருமானும் எம்பிராட்டியும் வெள்ளை விடையின் மேலே சீர்காழி தோணியப்ப பெருமான் எழுந்தருளி குழந்தைக்கு ஞானப்பால் வழங்கும்படியாக சிவபெருமான் ஆணையிட, அம்மையார் தம்முடைய முலைப்பாலை ஒரு பொன்கிண்ணத்தில் சுரந்து அதை அந்த குழந்தைக்கு ஊட்டிவிட அந்த நேரத்திலேயே சகலவிதமான கலைஞானங்களும் பெறப்பெற்றது. ஓமையில்லாத நிலையிலே உயர்வறியது இதெல்லாம் பெற்றார் என்று சிவஞானம், கலைஞானம், மொழிகளிலே நல்ல நிபுணத்துவம், வேதாகமங்கள், புராண இதிகாசங்கள் எல்லா நிகழ்வுகளையும் ஓதாதே உணர்ந்தார். அந்த நொடிப்பொழுதில் சகலவிதமான கலைஞானங்களும் பெறப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா சுவாமிகள் அப்போதே கைகொட்டி பாடத் தொடங்கி விடுகிறார். அதன் பிறகு அவர் எங்கேயான பாடசாலைக்கெல்லாம் போனாரான்னு இல்லை. நன்கு கற்றறிந்தவர்கள்லாம் அவரிடத்தே வந்து கேள்விகளுக்கு விடை பெற்று சென்றார்கள். சுவாமிகளுக்கே உபநயனம் செய்து வைக்கக்கூடிய ஒரு கட்டத்திலே சேக்கிழார் பெருமான் தெரிவிக்கிறார். அவர் அந்தனர் குலத்திலே தோன்றியவர். அதனால் விதிப்படி அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு சடங்கு, பூணூல் அணிவிக்கக்கூடிய அந்த சடங்கின் போது அதை நடத்தி வைப்பதற்கு பல வேதியர்கள் கூடியிருந்தார்கள். வேதங்கள் எல்லாம் கற்றறிந்த வேதியர்கள்லாம் கூடியிருப்பவர்கள் 7 வயது பிள்ளையினிடத்தே வயது முதிர்ந்த வேதியர்கள்லாம் போய் அவரிடத்தே தங்களுக்கு வேதபாகங்களில் இருந்த சந்தேகங்களுக்கெல்லாம் தீர்வு கேட்டார்கள். அப்போ
அப்போ இவர் எதை ஓதி தெரிந்தார்னு கேட்டால் இல்லை, இது முழுக்க ஓதாது உணர்ந்த ஞானம். அதுதான் அந்த ஞானப்பால் செய்த அற்புதம் என்று கொள்ளுகிறோம். அதன் பிறகு சுவாமிகள் பல தலங்களுக்கும் எழுந்தருளி பல திருத்தலங்களில் இறைவன் அவருக்கு அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தி காண்பித்து அந்த குழந்தையை வரவேற்று அந்த குழந்தை வாயால் பதிகம் பெற்று கொண்டார். அந்த விதத்தில் நிகழ்த்திய அற்புதங்களுக்குள்ளே இறந்தவர்களை உயிர்ப்பித்து வரச் செய்தது, இறந்து அவிந்த சாம்பலையும் என்பையும் கூட மீண்டும் உருவத்தோடு ஒரு பெண்ணாய் வரும்படியாய் செய்தது, நமக்கு கையில் பொற்றாளம் பெற்றது, அந்த பொத்தாளத்திற்கு ஓசை பெறப்பெற்றது, ஆண்பனை பெண்பனையாக மாற்றி அருளியது, பெருமான் வழங்கியருள முத்துப்பந்தல் பெற்றது, முத்துச்சிவிகை முத்துக்குடையெல்லாம் பெற்றது. இப்படி பல பல அற்புதங்களை வாழுங்காலந்தோறும் எழுந்தருளிய தலங்களிலெல்லாம் அடியார்கள் யாராவது மனம் வருத்தப்பட்டால் உடனடியாக இறைவனிடம் விண்ணப்பித்து அந்த மனவருத்தம் நீங்கி அவர்கள் இன்புறும்படியாக செய்து இதையே செய்து வந்தார். அப்படி சுவாமிகள் பாடியருளிய பாடல்களுக்குள்ளே நயத்திற்கு குறைவே இல்லை. சுவாமிகள் பாடியருளிய அமைப்பிலே சுவாமிகளுக்கு பிறகு இன்று வரையில் பாடாத அமைப்புகள் நிறைய உண்டு. இவர் பாடியது போலே அதன் பிறகு யாருமே இன்னும் அந்த அமைப்பிலே பாடலை. அந்த மாதிரியே ஒரு 6-7 அமைப்புகளிலே சுவாமிகள் பாவகையிலும் பொருத்தக்கூடிய அந்த யாப்பு முறையிலும் எல்லாம் சுவாமிகள் அத்தனை விதமான அமைப்புகளிலே பாடி அருளியிருக்கிறார். நிறைவாக ஆச்சாள்புரம் என்று சொல்லக்கூடிய திருத்தலம், ஆச்சாரியர் புரம், சம்பந்த பரமாச்சாரியர் புரம், அதுதான் ஆச்சாரியர் புரமாகி பிறகு அதுவே ஆச்சாள்புரம் என்றானது. தில்லையை அடுத்து கொள்ளிடக்கரையை கடந்தால் இருக்கக்கூடிய திருத்தலம். அந்த திருத்தலத்தில் தான் சுவாமிகளுக்கு சொக்கியார் என்ற திருநாமத்தோடு கூடிய ஒரு பெண்ணோடு திருக்கல்யாணம் தாய் தந்தையராலே நிச்சயிக்கப்பட்டு அந்த திருக்கல்யாணமும் விசேஷமாக நடந்தேற அந்த கல்யாணத்திற்கான அக்னியிலேயே சுவாமிகள் மாங்கல்ய தாரணம் செய்தருளிய நிலையிலேயே அங்கே இருந்த பெருமான் தியாகேச பெருமான் அவருக்கு காட்சி தந்து சிவஜோதியாக காட்சி தந்து அவருக்கும் அவரோடு சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் திருக்கைலாயம் வழங்குவதாய் வார்த்தை அருளி செய்ய அந்த திருக்கல்யாண மகோத்சவத்திலே கலந்து கொண்டவர்கள் எல்லோருக்கும் எம்பெருமான் அங்கே கைலாய காட்சி வழங்கி அந்த சிவஜோதியிலே கலக்கும்படியாய் செய்து நிறைவாக சுவாமிகளும் அந்த ஜோதியிலேயே கலந்தருளினார். மற்றும் அதற்கு முன்பாகத்தான் கல்லூர் பெருமணம் வேண்டா என்று தொடங்கி பதிகம் பாடி நல்லூர் பெருமான் உடைய சிறப்பை பாடியருளியபடியே அவர் அந்த சிவஜோதியிலே கலந்தருளினார் என்று பார்க்கிறோம். தமிழ்த்தாய் செய்த தனித்தவத்தின் சிறப்பு ஞானசம்பந்த பிள்ளையார் தமிழ் கூறும் நல்லுலகில் தோன்றியருளியது. பெருமான் திருவுள்ளம் பற்றி இருந்தார், அவரை வேறு ஏதேதோ மொழிகள்லாம் பேசக்கூடிய பகுதிகளிலே அவரை தோற்றுவித்திருக்கலாம். ஆனால் தமிழன்னை செய்த தவம், தமிழ் அறிந்தவர்களெல்லாம் செய்த தவம், 1000 ஆண்டுகளாக செய்த தவத்தின் பயனாகத்தான் ஞானசம்பந்தருடைய அவதாரத்தை நாம் பார்க்க வேண்டும். இல்லைன்னா ஓதியவாறே கண்கலங்க செய்யக்கூடிய பக்குவத்திற்கு சாமானியர்களையும் கொண்டு செல்லக்கூடிய சிறப்பு சம்பந்த பெருமானுடைய பதிகங்களுக்கு இருக்க பார்க்கிறோம். எத்தனையோ அடியார்கள் மனம் வருந்திய காலத்திலெல்லாம் லட்சமாக அடியார்களுக்கு மருந்தாக அமைந்தது சம்பந்தருடைய பதிகங்கள். இன்று வரையிலும் நம்பி ஓதக்கூடிய நிலையிலே அடியார்களுக்கு வேண்டிய அற்புதங்களை அது செய்து கொண்டே இருக்கக்கூடிய சிறப்பையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்படி அற்புதங்களுக்கு விளைநிலமாய் சம்பந்த சுவாமிகள் பாடியருளிய இந்த பதிகங்கள் தனித்து சிறப்பு பெறுகின்றன. அது முதல் 3 திருமுறைகளாக அமைந்திருக்க பார்க்கிறோம். அடுத்து சுவாமிகளுடைய சமகாலத்தவராக கருதப்படும் அப்பர் சுவாமிகள் வரலாற்று ரீதியாக சுவாமிகளுடைய காலத்தை ஒட்டியத்தான் இவரும் வாழ்ந்துள்ளிருக்கிறார். இருவரும் ஒருவர் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், பல முறை சேர்ந்து யாத்திரை செய்திருக்கிறார்கள், பல இடங்களில் உபதேசங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். இருவரும் கலந்து பரிமாறிய சிறப்புகளை சேக்கிழார் பெருமான் பாடியருளிய விதம் எண்ணுந்தோறும் இன்பம் பயக்கக்கூடிய அமைப்பிலே இருக்கும். அப்படி அப்பர் சுவாமிகளுடைய காலம். அவர் மருள்நீக்கியார் என்ற திருநாமத்தோடே திருவாமூர் என்ற திருத்தலத்தில் திருமனைப்பாடி நாட்டில் அமைந்த திருத்தலத்திலே தோன்றியருளினார். அது இன்றைய நிலையிலே நடுநாட்டு பகுதி இருக்கக்கூடிய திருத்தலம். இந்த திருமனைப்பாடி நாட்டில் திருவாமூர் என்ற தலத்திலே சைவ வேளாளர் குலத்திலே தோன்றி அருளினார். சிறு வயதிலேயே தாய் தந்தையரை இழந்தார். தமக்கையாருக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த மாப்பிள்ளையும் இறந்துபட்டு போக இவருடைய தமக்கையார் திலகவதியார் என்ற அந்த மாதரசி நிச்சயிக்கப்பட்டிருந்த கணவன் இறந்துவிட்டு போனபடியால் தானும் உயிர் துறப்பது என்ற நிலைக்கு சென்றபோது மருள்நீக்கியாராக வாழ்ந்து வந்த அப்பர் சுவாமிகள் தமக்கையாருடைய திருவடிகளை பற்றி கொண்டு அழுது தமக்கு வேறு யாரும் இல்லை என்ற நிலையிலே அன்னை யார் எனக்கு என்றென்று அலற்றினருக்கு அன்னையாரை தந்தான் ஆரூர் பெருமானை பற்றி அப்பர் சுவாமிகள் பாடுவர். அந்தபடிக்கு அன்னையாராக தம்முடைய தமக்கையாரையே இறைவன் காட்டி கொடுக்க தமக்கையார் திருவடிகளை பற்றி கொண்டு அழுதார். ஆனால் தம்பியார் பேரிலே கொண்டிருந்த பாசத்தினால் அந்த மாதரசியும் வாழ்ந்தருள திருவுள்ளம் கொண்டருளி இருவருமாக சேர்ந்து உலகில் இந்த செல்வங்கள் பந்தங்கள் எல்லாம் ஸ்திரத்தன்மை இல்லாது இருக்கக்கூடிய நிலையிலே அவற்றையெல்லாம் துறப்போம் என்று துணிந்து, சுவாமிகளுக்கு அப்போது 10-12 வயது கூடியிருக்கலாம், அந்த வயதிலே ஏற்பட்ட வைராக்கியம் இது. என்றைக்காக இருந்தாலும் இந்த பந்தங்கள் எல்லாம் இருந்த வரையில் நல்ல செல்வ செழிப்பான குடும்பத்திலே தோன்றி அருளியவர். தாய் தந்தையர் இருந்தார்கள், சுற்றம் முற்றும் எல்லாம் இருந்தது, பணி நாட்கள்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த சௌகரியங்கள் எல்லாம் ஒரு க்ஷணப்பொழுதிலே இல்லாமல் போனதே.
தாய் தந்தையரை இழந்த பிறகு இந்த செல்வம் மட்டும் என்ன பயன்படும்? ஒரு நாள் இதுவும் இல்லாமல் போகும். அப்போ இதையும் நம்ப முடியாதுன்னு அவற்றையெல்லாம் இருவருமாக சேர்ந்து தகுதியுடையவருக்கு அவற்றையெல்லாம் வழங்கி தீர்த்து முடித்தார்கள். அம்மையார் திருவதிகை வீரட்டான தெம்பெருமானுக்கு தொண்டு செய்வதற்காக வேண்டி கிட்டத்தட்ட ஒரு தவ வாழ்க்கை தான் அது. இந்த தவ வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அங்கே சென்று ஒரு குடிலமைத்து கொண்டு அந்த எம்பெருமானுடைய திருக்கோயிலை அலகிட்டு மெழுகி கோலமிடுவது, நந்தவனம் அமைத்து நந்தவன தொண்டு செய்வது என்று திலகவதியார் தவ வாழ்க்கை மேற்கொண்டார். அப்பர் சுவாமிகள் உலகினுடைய இயல்பை அறிந்து கொள்ள வேண்டி அதற்கு தத்துவங்கள் பலபடியாய் இருப்பதினால் பல்வேறு தத்துவத் துறைகளிலும் சுவாமிகள் ஈடுபட்டு அந்தந்த தத்துவங்கள் சொல்லக்கூடிய உண்மை என்ன, அதிலே தாம் அறிந்து கொண்டவாறு அதையெல்லாம் எப்படி நமக்கு அது பயன்பெறுகிறது என்பதையெல்லாம் ஆராய்ந்து வர எண்ணி பல தத்துவத் துறைகளிலும் சுவாமிகள் ஈடுபட்டு நிறைவாக கொல்லாமை அறத்தை வலியுறுத்தக்கூடிய சமண சமயம் சிறந்தது என்ற எண்ணத்திலே சில காலம் அதிலே கூடியிருந்தார். சமண சமயத்தை அவர்கள் வாசித்து தேர்ந்து அதிலே தர்க்கம் செய்ய வந்த மாற்று சமயத்தவர்களை சுவாமிகள் வெற்றி கொண்டபடியால் அவருக்கு சமணர்கள்லாம் கொண்டாடி தர்மசேனர் என்ற இந்த சேனருங்கிற பதத்தோடு கூடிய ஒரு பட்டத்தையே வழங்கினார்கள். அப்படி ஒரு உயர்ந்த நிலையிலே சுவாமிகள் சமண சமயத்திலும் வீற்றிருந்தார். அவரை திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்று திலகவதியார் பலகாலம் திருவதிகை பெருமானிடத்தை விண்ணப்பமாக வைக்க அதற்கான காலம் வந்தபோது எம்பெருமானும் அப்பர் சுவாமிகளுக்கு கடுமையான வயிற்று வலியை கொடுத்து சூளை நோய் என்று சொல்லக்கூடிய விதத்திலே வயிற்று பகுதியும் குடல் பகுதியும் சுருங்கும் அளவிற்கு வலி தொடங்குமா. நிற்கவும் முடியாமல் நடக்கவும் முடியாமல் அது கொடுத்த அந்த கடுமையை தாங்கிக் கொள்ள முடியாத சுவாமிகள் துடித்தார்கள். சமணர்கள் அவர்களுக்கு தெரிந்த வைத்தியமெல்லாம் சேர்த்து பார்க்கவும் ஒன்றும் பயன்படாமல் போக மாறாக அது வலியை இன்னும் அதிகரித்து கொண்டே செல்ல இந்த துன்பத்திலிருந்து தவிர்ப்பதற்கு தமக்கையாருடைய எண்ணம் வந்தவாறு தமக்கு மிகவும் அந்தரங்கமாக இருந்த ஒருவரை அனுப்பி தமக்கையாரிடத்தை இந்த விஷயத்தை சொல்லி அனுப்ப சென்றவர்கள் திலகவதியாரை திருவதிகை வீரட்டானத்தில் கண்டு அப்பர் சுவாமியுடைய நிலையை எடுத்துச் சொல்ல திலகவதியாரும் ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து சீடன் படும் துன்பத்திற்கு இறைவனிடத்தை வேண்டக்கூடிய ஆச்சாரியர் போலே திருவதிகை பெருமானிடத்தை வேண்டிக் கொள்ள அப்பர் சுவாமிகள் தமக்கையாரை சந்திப்பது ஒன்றுதான் தம்முடைய வலிக்கு மருந்து என்று எண்ணம் கொண்டு இரவு வேளையிலே அந்த சமணப்பாழியை விட்டு நீங்கி அங்கிருந்து யாரும் அறியாத வண்ணம் திருவதிகை தலத்தை ஒரு இரவில் கடந்து வந்து அங்கே தமக்கையார் வீற்றிருந்த அந்த குடிலுக்கு வெளியிலேயே காத்திருந்தார். விடியல் வேளையில் சிவஞான செல்வியாகிற அந்த அம்மையார் ஸ்நானம் செய்து அனுஷ்டானம் எல்லாம் செய்து முடித்து கோயிலுக்கு அலகிடுவதற்கு கையிலே தேவையான உபகரணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளிப்பட்டவாறே அப்பர் சுவாமிகள் அவருடைய திருவடிகளிலே விழுந்து கண்கலங்கி அழுது இந்த சூளை நோய் சுடுகின்ற நிலையை எடுத்துச் சொல்ல அம்மையார் திருவதிகை வீரட்டானத்து எம்பெருமான் திருவடியை கொண்டாடி அவருக்கு திருநீற்று பிரசாதம் கொடுத்து திருவைந்தெழுத்தின் சிறப்பையும் ஓதுவிக்க அந்த திருநீற்று பிரசாதத்தை வாங்கி தரித்து கொண்டு அப்பர் சுவாமிகள் திருவைந்தெழுத்தையும் ஓத பெருமானிடத்தே கூற்றாகினவாறு விளக்ககிலீர் என்று தொடங்கி பதிகம் பாடி சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர் என்று விண்ணப்பமாய் வைக்க அப்பருடைய அந்த வேண்டுதலை ஏற்றருளிய திருவதிகை வீரட்டான தெம்பெருமான் உடனடியாக அவர் உற்ற அந்த சூளை நோயின் வீரியத்தை தவிர்த்து சுவாமிகளை நெறிப்படுத்தி சைவ சமயத்தை சாரும்படியாய் செய்தார்.